சுட்டம் வெளி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. அபிநயா 1 மாச பரோல்ல தான் வெளியே வந்திருக்காங்க. இந்த 1 மாச பரோலை கண்டிப்பாக தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டு கருணாவுக்கு எதிராக தனக்கு சாதகமான சாட்சியை ரெடி பண்ணுவாங்களா, ஆதாரங்களா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இதுக்கான சவால்களான கருணாவை எதிர்க்க போகிறாங்க எப்படி அப்படின்றதான் இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் காத்துட்ருக்கு. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. இன்றைக்கான எபிசோடில் சுடர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட அம்மா அபிநயா தன்னோட இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுடர் தாம் படம் வரைஞ்சதை எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுடர் அந்த இடத்துல தான் அபிநயா தன் பொண்ணை எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் எப்போவுமே என் கூடயே இருந்துருங்க, திரும்பவும் ஜெயிலுக்கு போகிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. அபிநயாவும் தன் மனசில் ஏற்கனவே நினச்சி வச்சுருந்தாங்க தன்னோட அண்ணி, அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட குழந்தைகளுக்கும் தன் கையால் சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுபடியே இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தருணத்தில் தான் சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை நாள் தன்னோட அம்மாவை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அம்மா நீங்களே ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சுடர் சொல்கிறாங்க. சரி சுடர் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு சாப்பாடு ஊட்டி விட தருணத்தில் தான் தன் தங்கை சாப்பிடாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினைச்சு தன் தங்கையான அபிநயாவுக்கு சாப்பாடு ஊட்டி மகிழ்றாரு. இந்த இடத்துல தான் சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட கணவனான சண்முகம் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இந்த பாசத்தினால என்னென்னலாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரளா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரளா என்ன பண்றாங்கன்னா, அபிநயா கிட்ட ஏன் அபி உன்னோட வீட்டுக்கார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல சுடரும் இருக்காங்க. ஆனால் அபிநயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னோட வாழ்க்கையை பற்றி கேட்கவே கேட்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேலே என்னோட கணவரை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, அதுக்கு மீறி தெரிய வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சரளாவை எதிர்த்து பேசிடுறாங்க அபி. இருந்தாலும் சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த மாதிரி நினைக்கிறாங்க சரளா. இனி அடுத்ததா சுடர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, தன் அம்மாவான அபிநயா கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாங்க. அது என்ன கேள்வினா, என்னோட அப்பா யாருமா, இங்க பாருங்கம்மா அத்தையெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேன். என் கூட படிக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விடும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்க போகிறாங்க. அந்த தருணத்தில் அபிநயா சுடர்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தன்னோட கோபத்தை மட்டுமே பதிலாக சொல்ல போகிறாங்க சுடர்கிட்ட. இருந்தாலும் சுடர் அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் அபிநயா, இங்கே பாரு சுடர், அம்மா சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன், இப்போ சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுடரை சமாதானப்படுத்த போகிறாங்க அபிநயா. அடுத்ததா சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்ததுமே ஸ்கூலுக்கு தியா தருணோட சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த தருணத்தில் தான் சுடர் தன் அம்மாவான அபியையும் சேர்ந்து கூப்பிட்றாங்க. வாங்க அம்மு, நான் படிக்கிற ஸ்கூலை நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த தருணத்தில் தான் அபிநயா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, நம்ம போகலாமா வேணாமா, வெளியே போனால் அதுவும் சுடரோட போனால் கண்டிப்பாக வெற்றிக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி அபிநயா யோசிக்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் சண்முகமும் வராங்க. போ அபி, நீயும் போய் சுடரோட போனால் கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அபிநயா சரி போகலாம், என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக கிளம்பி போகிறாங்க. வெளியே போனால் தான் நம்மளுக்கான தேவைகள் எந்த மாதிரி இந்த கேஸில் வெளியே போகிறதுக்கான ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இதனால் சுடரை கூப்பிட்டுட்டு ஸ்கூல் பக்கம் கிளம்பி போகிறாங்க அபிநயா. இந்த தருணத்தில் தான் கருணாவுக்கு திரும்பவும் ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னா மாணிக்கம் திரும்பவும் கால் பண்ண போகிறாங்க. எனக்கு அமௌண்ட்டு ரெடியாக வச்சிருக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. அந்த தருணத்தில் இவனை எப்படி பிடிக்கிறது, இவன் யார் மூலமாக இவ்வளோதும் பண்ணுறா, இவன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ரொம்பவே கோபத்தில் இருக்கார் இந்த கருணா.
அந்த இடத்துலையும் தன்னோட மகனான மகேஷை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலில் இறக்கி விடுறதுக்காக மகேஷை கூட்டிகிட்டு வர்றாரு கர்ணா. அந்த இடத்துல தான் அபியும் சுடர் மற்றும் தியா தருண் இவங்க 3 பேரையுமே ஸ்கூலுக்குள்ளே போயிடறாங்க. அந்த இடத்துல தான் மகேஷும் உள்ளே போயிடறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அபியை பார்க்குறாரு இந்த கர்ணா. இவ எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திகச்சு போய் நிற்கிறாரு கர்ணா. கர்ணா கூட வெற்றியும் கூட இருக்கிறாரு. இவ எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் யோசிக்கிறாரு. அந்த தருணத்தில் இரு கர்ணா, நான் போய் பேசிக்கிறேன், இவ எப்படி வந்தா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வெற்றி போகிறதுக்குள்ள கர்ணா தடுத்துறாரு. ஏன்னா இவங்கிட்ட அபி எல்லா உண்மையை சொல்லிட்டா நம்மளோட நிலைமையே மாறிடும் அப்படின்னு சொல்லி கர்ணா பயப்படுறான். இதனால் வெற்றியை நீ போக வேணாம் வெற்றி, நான் பார்த்துக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கொஞ்சம் நில்லு வெற்றி இங்கனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக நிற்க வச்சுட்டு இவர் பக்கத்தில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிட்ட போகிறாரு கர்ணா. கர்ணா அபிநயா கிட்ட போனதுமே என்ன சொல்கிறான்னா, ஏய் நீ எப்படி வெளியே வந்த, அது எப்படி சாத்தியமாகும், நீ ஒரு கொலைகேஸில் உள்ளே போயிருக்கும்போது எப்படி வெளியே வர முடியும், ஜாமீனே கிடைக்காதே, கிடைக்கணும்னா நாங்கள் எங்களையும் கன்சிடர் பண்ணி தானே வர வச்சுருக்கணும், எதுவுமே இல்லாமல் நீ எப்படி வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேள்வி எழுப்ப போகிறாரு. அந்த தருணத்தில் தான் நம்ம அபி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, என்னது நான் கொலை பண்ணேனா, நான் யாரை கொலை பண்ணேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்குறாங்க. உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் கர்ணா, எல்லாத்தையும் பண்ணது நீ, நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க விட்டுட்டு நீ எப்படி வெளியே வந்தேன்னு என்னையவே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபிநயா கேட்டதுமே கர்ணாவுக்கு பயம் வந்துடுது. இவ எப்படி எந்த தைரியத்தில் இவ வெளியே வந்தா, எந்த தைரியத்தில் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கர்ணா. அப்போ மாணிக்கம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் இந்த அபியா இருக்கும் அப்படின்னு கர்ணாவுக்கு சந்தேகம் எழும்புது. சும்மாவே கர்ணா இருக்க மாட்டார். இதில் வெற்றியை எப்போ பார்த்தாலும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பார். உன்னோட பொண்டாட்டி அபியால தான் என் மனைவி இறந்தான்றதை சொல்லி சொல்லி காமிக்கிற அளவுக்கு அவங்க குடும்பமே இருக்குது. இந்த தருணத்தில் தான் கர்ணா திரும்பவும் வெற்றி கிட்ட, என்ன வெற்றி உன் பொண்டாட்டி எப்படி வெளியே வந்தா, யாரை வச்சு வெளியே வந்தா, அவளுக்கு யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கர்ணா கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல வெற்றி பதில் சொல்லாமல் நிற்க போகிறாரு. வெற்றி ஏன் அபிநயாவுக்கு அண்ணனான சண்முகம் ஒருத்தன் இருக்கா அப்படின்றத காட்டி கொடுக்கலனா, இதனால சண்முகம் பாதிக்கப்படலாம், அவங்க குடும்பம் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லாமல் அபிநயாவோட அப்பாவுக்கு சாவுக்கு காரணம் நானும் ஒருத்தனா இருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டுமே வெற்றி இன்னமும் அவங்க குடும்பத்துலேருந்து, அதாவது அபிநயா குடும்பத்துலேருந்து ஒரு இழப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வெற்றி நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் கர்ணா தன்னோட யோசனையை பலமாக முன்வைக்கிறாரு வெற்றி கிட்ட. அது என்னன்னா, மாணிக்கத்துக்கும் அபிநயாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது வெற்றி, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்கிறாரு கர்ணா. இதை கேட்ட வெற்றி, இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அபிநயாவை பார்த்து பேசுகிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்க போகிறாரு. அப்போ திரும்பவும் வெற்றி என்ன செய்ய போகிறான்னா, அபிநயாவை பார்த்தா கண்டிப்பாக கேட்கணும், அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவள் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த இடத்துல சண்முகத்தையும் தேடி போக போகிறார். சண்முகம் வீட்டில் தான் கண்டிப்பாக இவ இருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் வெற்றி சண்முகம் வீட்டுக்கு தேடி போக போகிறாரு அபிநயா. அந்த வீடு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே, சுடரை கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க போகிறாரு. இந்த தருணத்தில் சுடர் தான் தன்னோட மகள்னு வெற்றிக்கு தெரிய வருமா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.